ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவானா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? மாமா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். மணிகண்டா, ஏன்டா இப்படி பண்ற? என்னம்மா, நீ உன் பொண்ணு கூட நின்னு போட்டோ எடுக்கணும்னு மட்டும் சொல்லு. நான் இப்பவே நானும் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். டேய் மணி, நீ ரொம்ப பண்றடா. யோ மாம்சே, நீ உன் வேலையை மட்டும் பாரு. புனிதா, நீ வாமா. அப்பா, நீங்க மணிகண்ட கிட்ட சொல்லுங்கப்பா. வீட்டுக்கு பெரியவங்களை மதிக்காதவங்க கிட்ட என்னம்மா பேச சொல்ற? மாமா, அண்ணி பாவம். சொல்லிட்டே இருக்க, நீயும் புரிஞ்சுக்காம பேசுவியா? இதுல ஃபேமிலி போட்டோ ஒண்ணுதான் குறைச்சல். நான் அப்படி என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? ஒரே ஒரு போட்டோ தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மா அப்பா கூட எடுக்கலாம்னு நினைச்சோம். அது கூட இந்த வீட்டுல முடியல. மகாராணி மாதிரி அவன் நடுவுல வந்து உட்காருவா, நாம வேலைக்காரங்க மாதிரி கையை கட்டிட்டு போஸ் கொடுக்கணுமா? அப்படி நின்று நான் போட்டோ எடுக்கணும்னு அவசியமே இல்ல. நீ வேணா போய் போட்டோ எடுத்துக்கோ, ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடாத. நீ அப்பா வீட்டுக்கே போயிடு. மணிகண்டன், சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என் தங்கச்சி அடிக்கிறதுக்கு கை வாங்குறீங்க, எல்லாரும் முன்னாடியும் திட்டுறீங்க. இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் சாதாரண விஷயம்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு போட்டோல வந்து நிப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இது என் உரிமைடா, நான் நிப்பேன். புனிதா, போதும். நீ முதல்ல இங்க இருந்து போமா. அவங்க தான் தனியா எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. எடுத்துட்டு போட்டும், எத்தனை போட்டோ வேணாலும் எடுத்துட்டு போட்டும். நீ போ புனிதா. அம்மா, இவ்ளோ வருத்தப்பட்டு நீங்க ஃபேமிலி போட்டோல வந்து நிக்க வேண்டாமா? நானும் சரவணனும் உங்களுக்கு ரெண்டாம் மச்சம் தானே. இப்ப போட்டோ எடுப்பீங்களா மாட்டீங்களா? குழந்தைய வச்சுட்டு இவ்ளோ நேரங்க நிக்கிறது. புனிதா, அவங்க குடும்பத்தோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நடுவில் நம்ம எதுக்கு? வாங்க. எல்லாருமே சொல்றது சரிதான். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லம்மா, நீங்க எடுத்துக்கோங்க. கபிலன், வாங்க. சரி சரி சரி, மாதிரி தங்கும். அப்பா அம்மா 2 பேரும் சோஃபால உட்காருங்க. பசங்க 2 பேரும் லெஃப்ட்ல ரைட்ல நில்லுங்க. கபிலன், என்ன புனிதா? சரவணனும் தேவானையும் கூட எனக்காக எதுவும் பேசல பாத்தீங்களா? நானும் கவனிச்சேன். ஆனா மணிகண்டனால திரும்ப ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சு கூட எல்லாரும் அமைதியா இருக்கலாம்ல. அமைதியா இருக்கலாம். தலைமுறைக்கும் இருக்க போற குடும்ப போட்டோல நம்ம இல்ல. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து இந்த போட்டோல ஏன் நீங்க இல்லைன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? நம்ம உங்க அம்மாவோட எடுத்துக்கலாம் புனிதா. ரெடி? கொஞ்சம் இங்க பாருங்க, இங்க பாருங்க.